ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு மாவை வச்சு கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கேக் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. அவங்களுக்கு கடைகளில் வாங்கி ஜங்க் ஃபுட் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நான் கடைகளில் வாங்கின மாவு தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ராகி தனியாக வாங்கி அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ராகி மாவு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக. இது கூடவே நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே டைமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் நான் காய்ச்சி ஆற வச்சுன்னா நல்லா திக்கான பால் தான் சேர்த்துருக்குறேன். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு 2.5 கப் சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிடலாம். இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டர் நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேக் டீனில் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு டஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கேக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கேக்கை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் ஆல்ரெடி குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரை உள்ளே வச்சுட்டு கேஸ்கட் விசில் எதுவும் சேர்க்காமல் மூடி வச்சு ஒரு 40 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 40 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு சூப்பராக கேக் ரெடியாகி வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு மாவு. இது நல்லா ஆறட்டும், அப்புறமா நம்ம கேக்கை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி மாவில் செஞ்சதுங்கிறதே குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ராகி மாவு எல்லாத்துக்குமே பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி கேக்காக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.